உங்க வீட்டுக்கு இன்டீரியர் பிளான் பண்றீங்களா? தயவு செஞ்சு டியூப் லைட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. எந்த இடத்துக்கு எந்த லைட்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஒரு யூனிட்டை ஸ்பாட் பண்றதுக்கு சிஓபி லைட்ஸ் யூஸ் பண்ணுங்க. அதுல டில்டபிள் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ நீங்க பர்டிகுலர் ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்றதுக்கு டில்ட் பண்ணிக்க முடியும். உங்க ஏரியா பிரைட்டா இருக்கணும் அப்படின்னா பேனல் லைட்ஸ் யூஸ் பண்ணுங்க. பொதுவா பேனல் லைட்ஸ் வந்து லைட்டை ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். உங்க ஏரியாக்கு ஏற்ற மாதிரியான வாட்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. உங்க பெட்ரூமை மாடர்னா காட்டுறதுக்கு ப்ரொஃபைல் லைட்ஸ் அண்ட் ஹேங்கிங் லைட்ஸ் யூஸ் பண்ணுங்க. நைட் டைம்ல ஹேங்கிங் லைட்ஸை பெட் லேம்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். கமர்ஷியல் ஸ்பேஸ்ல ஒரு டிஸ்பிளேவை ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ராக் லைட்ஸ் யூஸ் பண்ணுங்க. காமன் ஸ்பேஸ்ல சாண்ட்லியர்ஸ் யூஸ் பண்ணுங்க. வர்ற கெஸ்ட் எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆவாங்க. சேர் கேஸ்ல ஸ்டெப் லைட்ஸ் யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஃபுட் ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோ ஆன் ஆஃப் ஆகுற மாதிரியான மோஷன் சென்சார் லைட்ஸ் கூட இப்போ அவைலபிள் இருக்கு. பால்கனில எக்ஸ்டீரியர் கிரேட் சீரியல் லைட்ஸ் அண்ட் வால் வாஷர் லைட்ஸ் யூஸ் பண்ணுங்க. உங்க பால்கனியை இன்னும் லுக் வைஸ் நல்லா காட்டும். சென்னையிலேயே ஃபர்ஸ்ட் டைமா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல 3D டிசைன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பாருங்க. இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.